ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் விவேக். இன்றைக்கி திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கொம்பு சிவி. இந்த படத்தில் சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சரத்குமார் மதுரை தமிழ் இந்த படத்தில் பேசியிருக்காரு. அவருடைய அந்த ஸ்லாங் நல்லா ரசிக்கும்படியாக இருக்குது. இந்த படத்தை இயக்குனர் பொன்ராம் அவர்களால் இயக்கப்பட்டிருக்கு. அவர் ஏற்கனவே திரையுலகில் 2 மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தவர். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மற்றும் ரஜினி முருகன். இந்த 2 திரைப்படத்துலையுமே சிவகார்த்திகேயன் தான் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் முதல்ல மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்த திரைப்படம். நட்சத்திர அந்தஸ்தும் அந்த படத்தில் தான் அவருக்கு கிடைச்சிது. அதற்கப்புறம் அந்த திரைப்படங்களில் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி முன்னணி நாயகர்களில் ஒரு நாயகனாக அவரும் திகழ்ந்துக்கிட்டு இருக்காரு. வானில் மின்னிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, வைகை கரை ஓரமாக இருக்கக்கூடிய கிராமத்து விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது வைகையில் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த வெள்ளத்தினால் அந்த கிராம மக்களினுடைய விவசாயம் எப்படி பாதிக்கப்படுது, அவங்க விவசாயம் பண்ண முடியாமல் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மையக்கரு. இது நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நகைச்சுவை முனிஷ்காந்த் மற்றும் காளி வெங்கட் 2 பேருமே கலக்கியிருக்காங்க. முனிஷ்காந்த் லாரி டிரைவராகவும் காளி வெங்கட் போலீஸ் கதாபாத்திரத்துலையும் நடிச்சிருக்காரு. ஹீரோயின் போலீஸ் கதாபாத்திரத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. வில்லனும் நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு ரசிக்க முடியும், மேன்மையும் இருக்குது.